ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் தண்ணீர் குடிக்கிறதோட அவசியத்தையும் தண்ணீர் குடிக்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒரு நாளைக்கு இத்தனை அளவு நீர் பருகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், அது மாதிரி டீனேஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்கிறது 3 லிட்டர் குடிக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவு குடிச்சிங்கன்னா தான் உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இந்த அளவு கன்சீவாக இருக்கவங்களுக்கு மாறுபடும். ஏன்னா அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் சேர்த்தையே தண்ணீர் குடிக்கணும். குழந்தைக்கு சேர்த்து என்றவுடன் 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் உடலுக்கு தேவையான அளவு நீரை பருகினா மட்டுமே போதும். அதை தவிர நீங்கள் அதிக தண்ணீர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட ஏற்படலாம். தண்ணி தான் தாயோட உடலில் இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் தேவையான சத்துக்களை உறிஞ்சி குழந்தைக்கு கடத்த உதவுது. தாயோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையே தண்ணீர் குடத்தில் தான் இருக்குது. ஆகையினால குழந்தையோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். தாய் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ், அது மாதிரி சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு தண்ணீர் அவசியம். உறிஞ்சிய சத்துக்களை கருவறையில் வளரக்கூடிய குழந்தை கூட சேர்க்கறதுக்கு, குழந்தையோட வளர்ச்சியை மேம்படுவதற்கும் தண்ணி தான் ஹெல்ப்பாக இருக்குது. அதனால் தண்ணியோட செயல்பாடு ரொம்ப முக்கியமானது. தண்ணி இருந்துச்சுன்னா குழந்தையோட வளர்ச்சியுமே மேம்படும். தாயின் உடலில் எந்தவித சிறுநீர் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்குமே தண்ணீர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நல்லா தண்ணி குடித்து யூரின் போயிட்டிங்கன்னா எந்த யூரின் இன்ஃபெக்ஷனும் ஏற்படாது. கன்சீவான உடலில் உணவுனால மருந்துனாலையும் எந்தவித டாக்ஸின்களும் தோன்றாமல் இருக்கிறதுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன்னா இந்த டாக்ஸின்ஸ் ஃபுல்லாக அகற்றக்கூடியது தண்ணீர் தான். நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி உங்கள் சிறுநீரகத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். உங்கள் குழந்தையோட சிறுநீரகத்துக்கு வேலை செய்யாது. உங்கள் சிறுநீரகத்தில் ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டால் உங்கள் குழந்தையும் கூட தாக்க நேரிடும். அதனால் போதுமான அளவு தண்ணீர் மறக்காமல் குடிங்க. கன்சீவாக இருக்கும்போது எல்லாருக்குமே மயக்கம், தலை சுற்றல்லாம் ஏற்படும். உடல் ரொம்ப டயர்னஸாக இருக்கும். அப்போ போதுமான தண்ணீர் குடிக்கிறதுனால இதெல்லாம் குறைஞ்சிரும். போதுமான அளவு நிறைய தண்ணீர் குடிக்கிறதுனால உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ்லாம் குறைஞ்சிரும். போதிய அளவு தண்ணீர் குடிக்கிறதுனால உங்கள் உடல் நிலையை சீராக வச்சுருக்கும். உங்களோட வெப்பநிலையும் கூட சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த தண்ணி. கன்சீவாக இருக்கும்போது சரியாக தண்ணி குடிக்கலைன்னா கர்ப்பிணி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காம குழந்தை ரொம்ப பலகீனமாக பிறப்பாங்க. ஏதோ குறைபாடோடு கூட பிறக்கலாம். உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு போதுமான அளவு சத்து கிடைக்கணும்னா சில டைமில் குறைப்பிரசவம் கூட ஏற்படலாம். ஏன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு போதுமான சத்தும் சரியான சூழலும் இல்லாத நிலையில் குழந்தை பிறப்பு சீக்கிரமாகவே நடைபெறும். கன்சீவாக இருக்க எல்லாருமே உங்கள் குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நிறைய தண்ணீர் குடிச்சே ஆகணும். கர்ப்பிணிகள் வயிற்றில் குழந்தை பனிக்குடத்தில் தான் வளருது. பனிக்குடம் என்பது ஒரு நீரால் ஆனது. அதில் நீர் மட்டுமே இருக்கும். அந்த நீரில் தான் குழந்தை உருவாகி மிதந்து வளர்ந்து வரும். குழந்தைக்கு சத்துக்களை கிடைக்கிறதுக்கு துணை புரிவது இந்த நீர் தான். கர்ப்ப காலத்தில் நீங்கள் நல்லா தண்ணி குடித்தா உங்களோட கர்ப்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. அதனால் பயப்படாமல் தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். லேசான நடைப்பயிற்சியோ யோகாவும் செய்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரிக்கு போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராமல் தடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.